அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தேங்காய் பால் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி நல்லா 3 தடவை கழுவி ஊற வச்சுருக்கோம். 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இந்த பாத்திரத்தில் கரெக்டாக ஒரு பாத்திரம் பிடிச்சது அரிசி. அதுலேயே 1.25 தண்ணி வைக்கணும். அதில் 1 கப்பு ஒரு சட்டி அளவு தேங்காய் பால், மிச்சம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சலை இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு. இது வந்து முந்திரி, திராட்சை விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய், 1 லெமன் போட்டுக்கலாம், ஒரு தயிர் 1 பாக்கெட் போட்டுக்கலாம், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப தேவையில்லை. இஞ்சி பூண்டு 2 ஒரே அளவாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். இதில் ஒரு 2 பழம் தக்காளி போட்டுக்கலாம், 2 பழம் அளவுக்கு தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 4, தேவையான அளவு எண்ணெய். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாப்பாட்டுக்கு தேவையான பொருள். வாங்க வீடியோ பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அடுப்பத்தை வச்சாச்சு, பாத்திரத்தை அடுப்பு வச்சிட்டோம். சட்டி காயட்டும். 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். தேங்காய் பால் சோத்துக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்க போகிறோம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்துச்சுன்னா போதும் வெங்காயம். தேங்காய் பால் சோத்துக்கு வந்து நெய்ச்சோறு, தேங்காய் பால் சோத்துக்குலாம் வெங்காயம் ரொம்ப கலர் மாறக்கூடாது. அப்படி நல்லா வேக வச்சோம்னா பிரியாணி மாதிரி ஆகிடும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதிலே கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறோம். இதுதான் காரத்துக்கே இதுதான் போடுறோம். எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதும். தக்காளி ரொம்ப போட தேவையில்லை. நம்ம பிரியாணிக்கெலாம் வந்து 1க்கு 1.5 தண்ணி வைப்போம். ஏன்னா அதில் நிறையா மசாலா சேர்க்குறதுனால அதுலேயே தண்ணி இருக்கும். இதுக்கு நம்ம வந்து நிறையா மசாலா சேர்க்காதனால 1க்கு 1.25 வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து முந்திரி போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், ரொம்ப தேவையில்லை. ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது நம்ம மிளகாத்தூளோ எதுவும் போட போகிறதில்ல, ஒயிட் கலராக தான் இருக்கும். திராட்சை போட்டுக்கணும். உங்கள் விருப்பம்னா இஷ்டப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை.
திராட்சை வந்து எண்ணெயில் போட்டு கரைஞ்சிச்சுன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. திராட்சை வந்து இப்படிலாம் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்படியே தான் இருக்கணும் வெள்ளை கலராக. நம்ம பாயசத்துக்கு செய்கிற மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா தாளிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். தயிர் கொஞ்சம் ஊற்றிருக்கணும். தயிர் விட்டால் சோறு நல்லா கொஞ்சம் நல்லா மெதுவாக இருக்கும். தேங்காய் பால் சோத்துக்கு வந்து ரொம்ப மசாலாலாம் ரொம்ப வதங்கக்கூடாது, கலர் மாறாமல் இருக்கணும். நம்ம தக்காளி போடுறோம் அப்படி இருக்கணும் முழுசாக. இந்த தக்காளி போடாமல் கூட நம்ம செய்யலாம். மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மசாலாவில் உப்பு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இருக்கு பாருங்க. இந்த அளவு வெந்தால் போதும், கலர் மாறாமல். இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். சின்ன ஒன்றுக்கு 1.25 வச்சுருக்கோம். அரிசி போட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப தண்ணி கொதிக்கக்கூடாது. நுரக்கூடிய வரையில் நம்ம அரிசியை போடுறோம். லெமன் அப்போ தான் தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நுரக்கூடி வந்துடுச்சு. இப்போயே நம்ம அரிசியை போட்டுருவோம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. உப்பு பார்த்துக்கிட்டு போடுமான்னு பார்த்துப்போம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். நம்ம இப்போ தான் லெமன் புளிய போகிறோம். ஒரு லெமன் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு லெமன் புரிஞ்சாதான் சோறு கொஞ்சம் கெட்டு போகாது. ஆனால் தேங்காய் பாலுக்கு சீக்கிரம் கெட்டுரும். இப்போ பாருங்கள், தக்காளி முழுசாக வேகலை, அதனால அப்படி தெரியும். கலரும் ரொம்ப மாறலை. நம்ம போட்ட இந்த இலையெல்லாம் எடுத்துடலாம். இதில் உள்ள சாறுலாம் இறங்கியிருக்கும், அதனால தேவையில்லை. இலையை மட்டும் எடுத்தால் போதும். கொதி வரட்டு மூடி வச்சுக்கணும். சோறு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தண்ணிலாம் எஞ்சிருச்சு. நம்ம 1க்கு 1.25 வச்சதுனால கரெக்டாக இருக்குது. அதுக்கு கம்மியாக வச்சிங்கன்னா விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சோறு தான் ஆக்கணும், அதனால் மசாலா அதில் நிறையா வராது. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இதை இப்படியே நம்ம தம்மில் போடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தம்மில் போட்டு சிம்மில் வச்சு விட்டோம்னா நல்லா பிடிங்கிடும்.
அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் சோறு சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.